$2,500 கோடி எஃப்ஐஎஸ் வந்து விற்றுட்டு இந்த வாரத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் டிஐஎஸ் ஒரு 5,000 கோடி வாங்கி அதை கண்ட்ரோல் பண்ணாங்க. அப்படியும் நிஃப்டியை வந்து நெகட்டிவில் எண்ட் பண்ணலேருந்து அவங்களால ப்ரிவெண்ட் பண்ண முடியல. ஆரம்பித்ததே நெகட்டிவாக இருந்தது. நிஃப்டி தினில் டே டைமில் கொஞ்சம் ஏறித்து, பட் திருப்பி ஃபைனலாக கொஞ்சம் திருப்பி இறங்கிடுது. அது கேஷ்னாலேயான்னு தெரியல, பட் லாஸ்ட்டில் கொஞ்சம் இறங்கிடுது. ஸோ நெகட்டிவாக இருந்தது. பட் டிஐ மனம்லாம் எங்கே போச்சுன்னா மிட் ஸ்மால் கேப் மைக்ரோவில் தான் போச்சு. ஏன்னா அந்த 3 இண்டஸ்ட்ரீஸுமே ஒரு 0.5% லெவலில் பாசிட்டிவில் எண்ட் ஆச்சு. டிஐஎஸ் தான் இதுக்கு காரணம். நான் நினைக்கிறதுக்கு என்னென்னா நிதியோட பார்ட்டிசிபேஷன் எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி தெரியல. ஏன்னா அட்வான்சஸ் ஒரு 1,400, டிக்ளைன்ஸ் ஒரு 1,600. ஸோ டில்டட் இன் ஃபேவர் ஆஃப் டிக்ளைன் தான் இருந்தது. ஸோ நிதியும் இன்றைக்கி கொஞ்சம் குவாய்ட்டாக இருந்தாப்புல தெரியுது. அண்ட் செக்டர்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் செக்டர் ரொட்டேஷன் தான் ஆயிருக்கு. ஏன்னா 2 செக்டர் தான் கொஞ்சம் நல்லா பண்ணிட்டு, ரியாலிட்டி இண்டெக்ஸும் மெட்டல் இண்டெக்ஸும் 1% மேலே பாசிட்டிவ். 2 செக்டர் தான் ரொம்ப மோசமாக பண்ணிட்டு, ஐடியும் எஃப்எம்சிஜியும். மற்றது எல்லாமே ஒரு 0.5% இங்கே அங்கே வந்தது. பட் நியூஸ்னு பார்த்தீங்கன்னா பிரெண்ட் க்ரூட் இன்னைக்கு கொஞ்சம் டைட்டாக இருந்தது. ஏன்னா கொஞ்சம் ஆல்மோஸ்ட் ரிலேட்டட் டெவலப்மெண்ட்ஸ்லாம் சரியாக இல்லை. ஸோ 88, 89 இருந்தது. அது ஒன்று தான் கொஞ்சம் நெகட்டிவ்னு பார்த்தீங்கன்னா. மற்றபடி இன்றைக்கி நல்ல செய்திகள்லாம் நல்லா வந்தது. ஒன்று வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிளோட எக்ஸ்போர்ட்ஸ் நல்லா பிக்கப் ஆகிருக்கு. நிறைய நாட்டிலேருந்து, யூரோப்பியன் நாட்டிலேருந்து நம்மள்கிட்ட வாங்கிக்கிறாங்க எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ். ஸோ அது ஒரு நல்ல செய்தி. இன்னொன்று வந்து ஓஎன்ஜிசி ஓஎன்ஜிசிக்கு ஒரு ஃபாரின் கம்பெனி இருக்குது விதேஷ்னு. அதில் வெனிசுலா ஒரு பிளான் நடத்தியிருந்தாங்க. பட் யூஎஸ் சாங்ஷனால் அதை மூட வேண்டிய நிலைமை வந்தது. இப்போது அவங்களுக்கு அப்ரூவல் கிடச்சிருக்கு. ஸோ அந்த ஆப்ரேஷன் ரெஸ்யூம் ஆனால் டெஃபினட்டாக இந்தியாவோட எனர்ஜி செக்யூரிட்டிக்கு ஒரு நல்ல டெவலப்மெண்ட்டு. மூன்றாவது வந்து இந்த ஆர்பிஐயோட இந்த ஃபாரெக்ஸ் ரிசர்வ் ஸ்கீமில் டோட்டலாக $56 பில்லியன் வந்திருக்கு. அதில் $52 பில்லியன் எஃப்சிஎன்பி டெபாசிட் மூலமாக வந்திருக்கு. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், 2013 மிஸ்டர் ரகுராம் ராஜன் அனௌன்ஸ் பண்ணும்போது அப்போ டோட்டல் கலெக்ஷன் $34 பில்லியன் தான் வந்தது. ஸோ 50% இதோட அதிகமாக வந்திருக்கு. அதனால் ஆர்பிஐக்கும் போதுண்டா இது அப்படின்னு சொல்லிட்டு 30 செப்டம்பர் க்ளோஸ் பண்ண வேண்டியது இப்போ 31 ஆகஸ்ட்டே க்ளோஸ் பண்ண போகிறேன்னு சொல்கிறாங்க. ஸோ இன்னும் 15 நாள் இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த லாஸ்ட் மினிட் ரஷ் வந்து இந்த டோட்டலாக $56 பில்லியன் கலெக்ட் ஆனது ஈஸியாக உங்களுக்கு $75 பில்லியனை க்ராஸ் பண்ணலான்னு எனக்கு நம்பிக்கை. ஸோ ஃபாரின் எக்ஸ்சேஞ்சோட இது பார்த்திங்கன்னா ரேட்டு நம்ம கரன்சிக்கெல்லாம் இது ஒரு நல்ல பாசிட்டிவ் அப்படின்னு எனக்கு தோன்றுறது. ஸோ ஓவராலாக ஆரம்பம் வந்து ஒரு ப்ராடர் மார்க்கெட் லார்ஜ் கேப்போட பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. பட் எஃப்ஐஎஸ் இன்னும் நெகட்டிவாக இருக்காங்க. போக போக இந்த வாரத்தில் பெருசாக ட்ரிகர்னு ஒன்றும் இல்லை. பட் இது இம்ப்ரூவ் ஆகும்னு நான் எதிர்பார்க்குறேன். பார்க்கலாம் எப்படி போகிறது. நாளைக்கு சந்திப்போம். நன்றி.